எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன ஜோ பவுல்ட்ரி ஃபார்ம்லேருந்து வீடியோ எதுவுமே வரலையே அப்படின்னு. கோழி வளர்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோன்னா, அடுத்த பரிமாணத்துக்கு போகணுமே அப்படின்னு நம்ம ஃபார்மை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷெட்டு போட வேண்டிய வேலை இருந்தது. அதனால தான் நம்ம வீடியோ எடுக்கலை. நம்ம எப்படி ஷெட்டு போட்டோம் அப்படின்றத ஒரு வீடியோவாக நான் இப்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கம்பிகள் தான் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தது. முதல் நாளாக என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கம்பிகள் நம்ம அளவெடுத்தோம். ஷெட்டு அளவெடுத்து கம்பிகளை நல்லா வெட்டிட்டாங்க. காலம்க்கு எத்தனை கம்பிகள் வேணும் ஆமாம் அப்படின்னு சொல்லி வெட்டி, அதிலேருந்து என்ன பண்ணுறாங்க, சில ராடை வச்சு அண்ணன் வெல்டடிச்சிக்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சின்ன சின்ன ராடு வச்சு, அந்த ராடில் வந்து ஆல்ரெடி ஓட்டை இருந்தது. இதெல்லாம் ஹார்ட்வேர்ஸில் ரெடிமேடாகவே கிடச்சிது பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு இதாக வந்து எல்லாம் வெல்டு வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாத்தையும் நாங்கள் கீழே வச்சு பண்ணிட்டோம். நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் எங்கே பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு மாடியில் தான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டு எங்கேன்னு கேட்டிங்கன்னா, மாடியில் மேலே வைக்க போகிறோம். அதனால் இந்த போஸ்ட்டு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா, பிளேட்டை வச்சு வெல்டு பண்ணுறாங்க. அந்த பிளேட்டுக்கு 4 மூலையிலையும் ஹோல்ஸ் இருக்கும். அதில் ஸ்க்ரூ போட்டு இந்த காலத்தை அப்படியே நிப்பாட்டினாங்க. ஸோ அதுக்காக அந்த வேலை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு வெல்டிங் கீழே முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேலைகள் எல்லாத்தையும் கீழே முடித்தாங்க. அண்ணன் வந்து நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள வச்சு நம்ம பண்ணியாச்சு. இது மாதிரி அண்ணன் வந்து இந்த பிராய்லர் ஃபார்மு இதுக்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க கான்டாக்ட் நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக அவங்க கோழி ஷெட்டு எல்லாமே இந்த கோழி பண்ணைக்கு உண்டான எல்லா வேலையுமே பண்ணி கொடுக்குறாங்க. ஆமாம், இந்த வருஷம் நம்ம வந்து நம்ம ஷெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஏசப்பா மேலே பாரத்தை போட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் இருக்கிற இடம். நீங்கள் பார்க்குற அந்த 2 உப்பு தண்ணி டேங்க் அங்கே இருக்குது. அதை எடுத்து நம்ம வெளியில் வைக்கணும். இதுதான் நம்மளோட பண்ணையோட அளவு. நீங்கள் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 35 அடி நீளம். எல்லாமே போஸ்ட்டு ஊனி சைடு வெல்டெல்லாம் வச்சுட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து டைம் ஆகிடும். அதனாலே என்ன பண்ணிட்டோம், ஒவ்வொரு ஸ்டேஜாக நாங்கள் என்ன பண்ணோம், வீடியோ எடுத்து போட ஆரம்பித்தோம். இதில் வந்து இப்போது மேலே வச்சு வெல்டு வச்சிட்டு இருக்காங்க. ஓவரால் ஃப்ரேம் முடிஞ்சுது. இது நடுவில் இருக்கிறது வந்து நம்ம போகிறதுக்கு உண்டான வழி பார்த்துக்குங்க. இதில் நார்த் சைடில் இந்த மாதிரி இதே ஷீட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து வெயிட் ஏற்றக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டோம், சீட்டை வச்சு அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் 35 அடிக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னால் சீட்டை வச்சு ஸ்க்ரூ பண்ணி அடைச்சாங்க. நமக்கு நாள் இது கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா அந்த பக்கம் நின்று அடைக்க முடியல, ஸ்க்ரூ போட முடியல. மேலே இருந்துக்கிட்டு ஷீட்டை மடித்து ஸ்க்ரூ போட்டாங்க. ஆனாலும் வெற்றிகரமாக செஞ்சுட்டாங்க, பக்காவாக பண்ணிட்டாங்க. சரி, நைட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான், நம்ம இன்பராஜனை எல்லோரும் சேர்ந்து முன்னாடி உள்ள பகுதி என்ன பண்ணோம், க்ரீன் மெஸ் வச்சு அடைச்சிருவோம். பின்னால் சீட்டு வச்சோம், முன்னாடியும் க்ரீன் மெஸ் அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அந்த வேலைகளை நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோட விளைவுகளை நீங்கள் இப்போ பகலில் பாருங்கள். என்ன பண்ணோன்னா, நம்ம குறுக்க வச்சுருக்கிற இந்த பைப்லலாம் ஸ்க்ரூ ஏற்றிட்டோம். நல்லா டைட்டாக வெளியில் அகண்டு வராத அளவுக்கு வாசர் வச்சு ஸ்க்ரூ ஏற்றிருக்கிறோம். இதுதான் முன்னால் உள்ள பகுதி. நம்ம எதுவும் கட்ட போகிறதில்ல. முன்னால் நல்லா காத்தோட்டம் தேவை அப்படின்றதுக்காக நம்ம க்ரீன் மெஸ் வச்சு அடைச்சிட்டோம். இது வந்து வெஸ்ட், அதாவது மேற்கு பகுதியில் உள்ள பகுதி. இதையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, சீட்டு வச்சு தான் அடைக்கிறோம். அடைச்சிட்டோம் பாருங்கள். ஃபுல்லாக அழகாக கட் பண்ணி அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை வச்சு அடைச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் ஒரு கேப் இல்லாமல் அழகாக அடைச்சாச்சு, பக்காவாக இருந்தது. இதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக நம்ம ஷீட்டு தான் போட போகிறோம். 10 அடி ஷீட்டு.
இந்த ஷீட்டோட அகலம் நீளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீளம் வந்து 35 அடி. பார்த்திங்களா, ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. பாதி ஷீட்டை மாட்டிட்டாங்க. அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி. ஒரு அடி அந்த பக்கம், ஒரு அடி இந்த பக்கம் ஷீட்டை விட்டு நம்ம அகலம் 8 அடி போதுன்னு வச்சுருக்கோம். இந்த டேங்க் எடுத்து அப்படியே நம்ம ஷெட்டுக்கு ஆப்போசிட்டில் வைக்கணும். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இறங்குறாங்க. இன்னும் ஒரு 2 சீட்டு தான் உள்ளே வைக்க வேண்டியிருக்குது. ப்ளஸ் ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு கீழே வந்து செங்கல் கட்டிடுவோம். ஏன்னா நம்ம தேங்காய் மஞ்சி இல்லை மரத்தூள் எதாவது போட்டோம்னா வெளியில் வந்துடும் பறந்து. அதனால் ஒரு 6 இன்ச்சுக்கு க்ரீன் மெஸ் போடாமல் செங்கல் போட்டு கட்டிடுவோம் அப்படின்றதுக்காக அந்த கேப் விட்ருக்குறோம். ஃபைனலாக கிழக்கு பகுதியில் மேலே வந்து டாப்பில் வந்து ஸ்க்ரூ பண்ணி அடைக்கிறாங்க. இதோட இவங்களுக்கு ஃபேப்ரிகேஷன் வேலையெல்லாம் முடியுது. இதுதான் நம்ம ஷெட்டோட நீளம். உள்ளே போகிற பைப்பெல்லாம் எடுத்து வெளியில் வச்சு அதையும் சரி பண்ணிடுவாங்க. இன்டோர் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம சரி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அதோட டாப் வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கூரையும் நமக்கு தேவை, கூரையை பிரிக்கிறது இல்லை. வெயில் காலத்தில் கூரையும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதையும் அப்படியே வச்சுக்க தான் போகிறோம் நம்ம. இது ஆல்மோஸ்ட் ஒரு 98% வேலை முடிஞ்சுது. சரி, கீழே செங்கல் வச்சு கட்ட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செங்கல் ஒர்க்கை வந்து நானே பண்ணதுனால இந்த கட்டுமானத்தை என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. கலவை போட்டது நான் தான். இந்த செங்கல் கட்டிகிட்டு இருக்கும்போதே அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா, டோருக்கு ஃப்ரேம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி, செங்கல் கட்டுறதையும் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அண்ணன் பண்ணுற ஒர்க்கையும் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு கிரைண்டிங் பண்ணிகிட்ருக்காரு. மேலே வச்சு ஏற்ற வேண்டியது தான். சரி, இந்த கேப்பில் நம்ம கொஞ்சம் கட்டுகள்லாம் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பித்தேன். அது பாருங்கள், ஒரு கல் வச்சுட்டு வச்சாலுமே ஒரு 2.5-3 இன்ச்சு கேப் இருந்தது. அந்த கேப்பையும் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்குள்ளே அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, கேட்டுக்கு ஃப்ரேம் முடிச்சிட்டாரு பாருங்கள். நம்ம டேங்க்கையும் அந்த பக்கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து அண்ணன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விண்டோ வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ வச்சுக்கிட்டு இருந்தார். நம்மகிட்ட ஒரு பழைய டோரை வச்சு தான் விண்டோ வச்சோம். ஒரு நல்ல ஃபாரின் மெத்தடில் வச்சுருக்குறோம் பாருங்கள், ஒரு காற்றோட்டத்துக்காக. இந்த பக்கம் எதுவும் யூஸ் பண்ணுறதுனா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு விண்டோ வச்சோம். இதெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்க்கல, கனவு காண்ற மாதிரி இருந்தது. ஏசாப்பா நம்ம வாழ்க்கையில் பெரிய அற்புதம் செஞ்சிட்டாரு. அடுத்த பரிணாமம். இதனால தான் என்னால் சரியாக வீடியோ போட முடியல. சிக்ஸு நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோனாலி நம்மகிட்ட எப்போவும் கிடைக்கும், அதனால் கவலைப்படாதீங்க. இப்போ அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா, அடுத்த குறை வேலையும் பார்த்துருவோன்னு சொல்லிவிட்டு அவர் கட்டுக்கட்டுற வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த சைடில் மழை தண்ணி வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி இந்த இடத்துலையும் என்ன பண்ணிட்டோம், சிமெண்ட்டை போட்டு அடைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக பாருங்கள், 35 அடிக்கும் நம்ம வெளியில் எதுவும் போகாமல் பண்ணிட்டோம். இரசல் அடிக்காது. இது நம்ம ஷெட்டோட வடக்கு பகுதி. இதுலேயும் வந்து கீழே கொஞ்சம் கேப் இருக்குது. இதையும் நம்ம சிமெண்ட் வச்சு அடைச்சிருவோம். மேலே இருக்க கேப்பில் ஒரு 1/2 இன்ச்சு தான் இருக்கும், வர வாய்ப்பில்லை. அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டேன் நான், சரி பார்ட்டிஷன் பண்ணி ப்ரூடிங் செட்டப் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருந்த செட்டப்பையே அப்படியே கொண்டாந்து, நம்ம கூரையில் இருந்த செட்டப்பை அப்படியே கொண்டாந்து வச்சிட்டேன். ஒரு 10க்கு 8 பார்த்துக்குங்க. இது எல்லாமே க்ரீன் மெஸ் போட்டு சும்மா சிம்பிளாக முடிச்சிட்டேன். இனிமேல் நம்ம செலவை வந்து ரொம்ப அதிகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சிம்பிளாக முடிச்சுட்டு ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து கொஞ்சம் பனி இருக்கும், வெயில் இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணேன்றதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோ எடுத்து. இதுதான் நம்ம ஷெட்டோட முழு அமைப்பு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு.